ஒழுங்கு நடவடிக்கை குறித்து விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பிய வைகோவுக்கு மல்லை சத்யா பதில் கடிதம் எழுதியிருக்கிறார். ஒழுங்கு நடவடிக்கை குறித்து விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பிய வைகோவுக்கு மல்லை சத்யா பதில் கடிதம் அனுப்பியிருக்கிறார். தீர்ப்பை எழுதி வைத்துவிட்டு போலியான விசாரணை நடத்தும் சர்வாதிகார சிந்தனை கொண்டவர் வைகோ என மல்லை சத்யா கடுமையாக விமர்சித்திருக்கிறார். ஊரை ஏமாற்ற போலியான விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பி உட்கட்சி ஜனநாயகத்தை படுகொலை செய்துவிட்டதாகவும் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். ஊரை ஏமாற்ற போலியான விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பி உட்கட்சி ஜனநாயகத்தை படுகொலை செய்துவிட்டதாகவும் குற்றச்சாட்டை எழுப்பியிருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் எமது தலைமை செய்தியாளர் விக்னேஷ். விக்னேஷ், விவரங்களை வழங்கலாம். வணக்கம் விக்னேஷ். மதிமுகவில் இருந்து மல்லை சத்யாவை தற்காலிகமாக நீக்கம் செய்ததோடு நிரந்தரமாக நீக்கம் செய்வதற்கான ஒரு விளக்க நோட்டீஸையும் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ மல்லை சத்யாவுக்கு கடிதமாக அனுப்பியிருந்தார். அந்த கடிதத்தில் தங்களுடைய ஊடக சந்திப்புகள், தொலைக்காட்சி பேட்டிகள் அனைத்தும் கட்சியினுடைய விதிமுறைகளுக்கு மாறாக இருப்பதாகவும் கட்சியினுடைய கொள்கை கோட்பாடுகளை சிதைக்கக்கூடிய வகையில் அமைந்திருப்பதாகவும் கூறி அந்த விளக்க அறிக்கை என்பது வழங்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அந்த நோட்டீஸுக்கு, வைகோ அனுப்பிய நோட்டீஸுக்கு மல்லை சத்யா நீண்ட நெடிய ஒரு விளக்கமான அறிக்கையை தனது பதிலாக வழங்கியிருக்கிறார். குறிப்பாக மல்லை சத்யா மதிமுகவிலிருந்து நீக்கப்படுவதற்கான காரணங்கள் என்னவாக இருக்கிறது, மல்லை சத்யாவுக்கு மாற்றாக வைகோவினுடைய மகன் துரை வைகோவை முன்னிலைப்படுத்த வேண்டியதற்கான அவசியம் என்ன உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளை சரமாரியாக குற்றச்சாட்டுகளை முன்வைத்து இந்த அறிக்கையை மல்லை சத்யா தற்போது வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக உட்கட்சி ஜனநாயகம் என்பது வைகோவினுடைய மகனுக்காக ஒரு வழி பாதையாக மாறிவிட்டதாகவும் மல்லை சத்யா சரமாரி ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். குறிப்பாக கடந்த காலங்களை மதிமுகவை தொடங்கிய காலத்திலிருந்து வைகோவுக்கு உற்ற துணையாக, அவருடைய உயிர்காக்கும் தோழனாக பல்வேறு கட்ட போராட்டங்களில் கலந்து கொண்ட எனக்கு துரோகி பட்டம் சுமத்துவதா என்ற ஒரு கேள்வியை சரமாரியாக மல்லை சத்யா எழுப்பியிருக்கிறார். குறிப்பாக தங்களுடைய மகன் அரசியலுக்குள் வர வேண்டும், மதிமுகவில் பொறுப்பு வகிக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக கட்சிக்காக உண்மையாக உழைத்த தொண்டர்களை ஓரங்கட்டுவதுதான் வைகோவினுடைய நேர்மையான செயலா எனவும் மல்லை சத்யா கேள்வி எழுப்பியிருக்கிறார். வைகோ எங்களை அரசியல் படுத்தியதை போல அவருடைய மகன் துரை வைகோவை அரசியல் படுத்தவில்லை எனவும் வைகோவால் கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு துரை வைகோ திகழ்வதாகவும் மல்லை சத்யா குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். மதிமுகவினுடைய வளர்ச்சிக்காக மதிமுக தொடங்கிய காலகட்டத்திலிருந்து பல்வேறு தலைவர்கள் பல்வேறு கட்ட போராட்டங்களை முன்னெடுத்து பல ஆண்டுகளாக சிறை வகித்திருக்கக்கூடிய சூழலில் அந்த காலகட்டத்தில் ஒரு துரும்பையாவது மதிமுக வளர்ச்சிக்காக துரை வைகோ கிள்ளி போட்டிருப்பாரா என்ற ஒரு கேள்வியையும் எழுப்பியிருக்கிறார். தீர்ப்பை ஏற்கனவே எழுதி வைத்துவிட்டு போலியான விசாரணை நடத்தக்கூடிய சர்வாதிகார சிந்தனை கொண்டவராக வைகோ திகழ்வதாகவும் ஊரை ஏமாற்ற போலியான நோட்டீஸ் அனுப்பி விளக்கம் கேட்டு உட்கட்சி ஜனநாயகத்தை படுகொலை செய்துவிட்டதாகவும் மல்லை சத்யா வைகோவிற்கு எழுதியிருக்கக்கூடிய அந்த பதில் கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். விக்னேஷ், விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ்.